வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் தயார் பண்ண போகிறோம். இது நேச்சுரலாகவே பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணக்கூடியது. சாதாரணமாக சம்மர் டைமில் கூல் ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம்னு நிறைய செலவு பண்ணுவோம். இது ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லதில்லை, பணமும் நிறைய செலவாகும். ஆனால் இந்த ட்ரிங்க்ஸ் நம்ம வீட்டில் தயார் பண்ணோம்னா ஹெல்த்துக்கும் நல்லது, பணமும் அதிகம் செலவாகாது. இதுக்கு நான் ஒரு 10 கிராம் அளவில் பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். இதோட விலை 20 ரூபா தான். இதை சின்ன சின்ன பீஸாக ஒரு கல்லை வச்சு நொறுக்கி எடுத்துக்கலாம். நொறுக்கினதை தண்ணியில் நைட்டு ஊற வச்சோம்னா ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறம் காலையில் இந்த அளவுக்கு இருக்கும். இந்த பாதாம் பிஸ்னு 3 நாள் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நமக்கு சர்பத்து தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்து பால் ஏற்கனவே காய்ச்சி நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சது, சில்லுன்னு இருக்கிற பால், அது இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது சப்ஜா விதை ஊற வச்சது, இதுவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியானது. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த பாதாம் பிசினு சப்ஜா விதை ரெண்டையுமே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னு தோணுதோ அப்போல்லாம் நம்ம ஈஸியாக தயார் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சில்லுன்னு இருக்கிறதுக்காக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதை அப்படியே கலந்து விட்டோம் நம்ம கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் டெக்கரேட்டிவாகவும் இருக்கணும்னா இப்போ நான் கொஞ்சம் உடச்ச பாதாம் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை திராட்சை 2 கட் பண்ணினது அதையும் சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரியும் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் கொஞ்சம் கலந்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்படியும் குடிக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு வீட்டிலே தயார் பண்ணிட்டோம். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.